சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரையில் எடப்பாடி பழனிசாமிற்கு நடந்த சோகம் விரட்டியடிப்பா, அதாவது மீண்டும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மதுரையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் தொண்டர்களையும் மக்களையும் சந்திப்பதற்கும் ஏற்பாடுகளை செய்துள்ளார். மற்ற தொகுதிகளுக்கு காவல்துறை எண்ணிக்கையை விட மதுரையில் அதிக அளவு போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன சிக்கல் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக செயல்பட்ட பொழுது குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராகவும் செயல்பட்டதாக தென் மாவட்ட நிர்வாகிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஏன் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட அதை எதிர்த்தார்கள். இதனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பும் ஏற்படப்பட்டுள்ளது. இது அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோகமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெரும்பான்மையான இடங்களில் அவர் செல்லும் பொழுது பெருமளவில் கூட்டங்கள் வராத காரணத்தினால் எதிர்க்கட்சிக்காக இருக்கக்கூடிய தொண்டர்களும் மக்களும் ஆதரவுகள் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள். சட்டசபை தேர்தலும் நடைபெறுவதற்கு 7 மாதங்கள் தான் இருக்கிறது. மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன காரணம் என்பதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடையும் என்று அவர்கள் மட்டும்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் அதை முழுமையாக ஏற்க மறுக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் மதுரை போன்ற மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெறுப்பதற்கு காரணம் மக்கள் கிடையாது, தொண்டர்களை தான். அதற்கு காரணம் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களை நீக்கியதற்கும் அவர்கள் பின்னால் அதிமுகவின் தொண்டர்கள் செயல்படுவதும் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் இன்று வெற்றிகரமாக மாநாடு எப்படியாவது போட வேண்டும் என்ற பல்வேறு கட்ட ஏற்பாடுகளையும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அதாவது சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு மாநாடு பற்றியான பேச்சுவார்த்தை தான், ஆனால் அது மதுரையில் நடத்த முடியாது என்ற காரணத்தினால் திருச்சி போன்ற பகுதிகளில் நடத்த திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்திலாவது மக்கள் கூடுவார்களா என்ற அச்சத்துடன் தான் தற்பொழுது சுற்றுப்பயணத்திற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் என்றும் அங்கு மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் சோகமாகவும் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், தென் மாவட்டங்களில் எடப்பாடிக்கு ஆதரவுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.